உங்களுக்கு தான் டவுன் டவுன் வெங்கூவர். இதுதான் கனேடியன் நேட்டிவ் இந்தியன் ஆர்ட் ஒர்க். அவ இந்த மரத்தில் தான் முழு மரத்தை சீவி இப்படி இதில் இந்த இப்படி சில மாதிரி எல்லாம் செய்கிறவ அவை இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஒர்க். இப்போ எங்கட இந்த ஸ்லோனில் இந்த கோயில் வழி எல்லாம் இதுண்டு வாங்கலாம் சேம் இது வங்கட. இந்த ரோசா பூக்கள் இந்த பார்க்கில் இருக்கிற ரோஸ் கார்டனில் இருக்கிற அழகான ரோசா பூக்கள். சட்டியை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. தலையில் ஒரு கொண்டை உண்டு. கேர்ளின் வெட் சூட்டுன்னு தான் இந்த சிலைக்கு பேர். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ராக்கி மவுண்டன். இப்போ நீங்கள் பார்க்குறதான் இந்த ஸ்டான்லி பார்க் இந்த ஏரியல் வியூ. இந்த பெரிய கட்டடங்கள் இருக்கிறது டவுன் டவுன் வெங்கூவர் ஸ்டான்லி பார்க். வணக்கம். இப்போ நாங்கள் பெங்களூரில் ஸ்டான்லி பார்க் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் இந்த ரோஸ் கார்டன் ஏரியல் வியூ. மேலேருந்து பார்த்தா ரோஸ் கார்டன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த பார்க்குள்ளே என்டர் பண்ணோன்னா முதல் உங்களுக்கு தெரியும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டான்லி பார்க் பவிலியோன் உண்டு, ஒரு ரோஸ் கார்டன். இது ஒரு பெரிய இடம். அதில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ரோசாக்கள் விதமான ரோசா மரங்களும், மற்ற பக்கம் கொஞ்சம் ரோசா மரங்களும் வித்தியாசமான வேறு விதமான பூக்களும் வச்சிருக்கணும். இந்த பக்கத்தில் நீங்கள் லெஃப்டால் போனீங்கன்னா அதில் பார்க்கிங் இருக்கும். அதில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து இதை பார்க்கலாம். இது ஒரு மிகவும் பெங்களூர்லேயே இருக்கிற ரோசா தோட்டத்தில் பெரிய அழகான ஒரு ரோசா தோட்டம். இது நார்மலாக ஜூன் ஜூலையில் தான் வடிவாக பூத்திருக்கும். அப்போ இதை நீங்கள் ரோசா பார்க்க வர்றதுண்டா ஜூன் ஜூலை தான் நல்ல நேரம் வாரத்துக்கு. இதில் கூடுதலாக வெட்டிங்குக்கு இப்போ நீங்கள் ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா ஒரே பிஸியாக இருக்கும். வீக்கெண்டில் வெட்டிங் ஆக்கள் நின்று வெட்டிங் ஷூட்டிங்ன்றதும் நார்மல் ஆக்கள் செல்ஃபி அப்படி என்று எடுத்து கொண்டிருக்கணும். இப்போ தான் இந்த பூக்கள் எல்லாம் வரத்துவாங்குது. இதெல்லாம் வடிவாக இருக்குது பார்க்க. இதில் நீங்கள் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இதை சுற்றி பார்க்கலாம். அதை விட வித்தியாசமான மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் ஜூன் ஜூலையில் வந்தால் இதை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குறது இது ஒரு மஞ்சள் ஆரஞ்சு கலர் ரோசா பூ மரம். இது தனி மஞ்சள் மாதிரி உண்டு. இது கொஞ்சம் வெள்ளை என்று சொல்ல இல்லாத லைட் பிங்க் வெள்ளை மாதிரி. இது மிகவும் அழகாக இருக்குது பார்க்க. இது பிங்க் கலர். எனக்கு இது ரெட் கலர் ரோசா பூ. இதில் கொத்த நல்ல மொத்தமான கொத்தாக இருக்குது. இன்னொரு பிங்க் கலர். இது ஒரு பழைய மரம் உண்டு. சரியான கிட்டத்தட்ட அதிൻ്റെ அகலம் ஒரு 7 அடி 8 அடி இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்த்தா பட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ மேலே பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த மரம் நினைக்கிறேன் இந்த பட்டை மரத்துக்குள்ளே இன்னொரு மரம் இருக்குது போல இருக்குது. இல்லை அந்த பட்டை மரம் இந்த வேர்களால் வேறு மரங்கள் வந்திருக்கு. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒரு மரம் இப்படி வேர்கள் இப்படி 2 மரம் ஒன்று பட்டுட்டுது, ஒன்று நிற்குது. அது இந்த வேர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு அழகாக இருக்குது. இப்படி இந்த பெரிய அந்த விழுதுகள் ஆழம் விழுது நடுவில் வந்த மாதிரி கொஞ்சம் அப்புறம் 4 தூணில் இந்த வேர் நிற்கிற மாதிரி. இவர் தான் லார்ட் ஸ்டான்லி. 1889ஆம் ஆண்டு அந்த டைமில் இங்கே பெங்களூரில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இதில் என்ன எழுதியிருக்கண்டால் இந்த பார்க்கை எல்லா நிற ஆக்களும் இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணலாம்ண்டு. அதால் இந்த பார்க்கை நான் ஸ்டான்லி பார்க்குண்டு பேருறேன். இந்த க்ரீனாக இருக்கிறது தான் ஸ்டான்லி பார்க். கிட்டத்தட்ட 1000 ஏக்கராம். 130 வருஷத்துக்கு முதல் இது பார்க்க ஆக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் சீடர் மரங்கள் இருக்குதாம்.
இந்த ஸ்டான்லி பார்க்கண்டு இங்கே என்னென்ன பார்க்கலாம் இதில் இருக்குது. இதான் இந்த மேப். இங்கே இங்கிலீஷ் பீச், செகண்ட் பீச், தேர்ட் பீச். இப்படி வந்தால் இது போல் ஹார்பர், லோஸ் லாகூன். சீ பிளேன் ஒன்று போகுது. நீங்கள் அதில் பார்க்குறதான் க்ரூஸ் ஷிப். இங்கேருந்து அலஸ்காவுக்கு க்ரூஸ் ஷிப்பில் போகலாம். அதில் தெரிகிறது புல்லண்ட் அமெரிக்கா லைன், அப்படி ஒரு 4-5 க்ரூஸ் ஷிப் இருக்குங்க. அங்கே தான் டவுன் வேங்கூவர். பின்னேரத்தில் தண்ணி இந்த இடம் மட்டும் வரும். இப்போ லோட்டாய், பின்னேரத்தில் தான் ஹைட்டாய்ன்றது. அதில் அங்கே அப்படியே போனால் வேங்கூவர் ஹார்பர். இதுதான் ஸ்டான்லி பார்க்குற டோட்டம் போல்ஸ் அண்டு நேட்டிவ் இந்தியன் ஆட்கள இது இருக்கிறது, வேண்டிய ஆர்ட் ஒர்க் மரத்தில் செய்தது. இதான் வேண்டிய நேட்டிவ் இந்தியன்ஸை பின்னுக்கு தெரியுதான் டவுன் வேங்கூவர். இதுதான் அந்த டோட்டம் போல், ஒரு முழு மரத்தில் அப்படியே செதுக்கி செய்கிறது. பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்குது டோட்டம் போல்கள். ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டோட்டம் போல் இருக்குது. முந்தைய அது கிட்ட எல்லாம் போகலாம், இப்போ போகலாது. பின்னால் இருக்கிறதான் டோட்டம் போல்ஸ். ஸ்டான்லி பார்க். பார்த்தது தண்டர்பர்ட் ஹவுஸ் போஸ்ட் உண்டு. அதாவது நீங்கள் பார்க்க போகிறது கேட்டல் சென்ட் உண்டு. அண்ட் இதில் தெரியுது அதுதான் அந்த இதில் கேட்டல்ஸ். இந்த பிராந்தின் ஒரு செட்டை உடைஞ்சிட்டுது. இது வந்து சீஃப் ஸ்கேட்டான்ஸ் மோட்டரி போல் உண்டு. இதுதான் அந்த போல். இதெல்லாம் ஒரு முழு மரத்தில் அப்படியே செய்துட்டு மேலே இந்த சட்டைகள் மாதிரி வைக்கிறது. அப்படி சைட் வியூ. சீ பிளேன்கள், ஹெலிகாப்டர்கள், ஒரு பிஸியான இடம். நல்ல எங்கேயும் குடிக்கலாம். இது வந்து எங்களோட பாக்கில் மலையிலேருந்து வர தண்ணியால். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா
நம்ம இந்த நேட்டிவ் ஆக்கள் இதுதான். இதில் பிராந்து திமிங்கலம் அதுகளை தானே மற்றது சால்மன் இந்த கூடுதலான இது. இதுகளெல்லாம் அதுவே செய்திருக்காங்க. இதுக்கு ஒரு நாள் முழுக்கலே நீங்கள் நிற்கலாம். தோட்டம் போல் பெங்களூர் வந்தால் ஸ்டான்லி பார்க் கட்டாயம் வந்து பாருங்கோ. பெங்களூர் கருப்பு காகம் இதில் இருந்தெல்லாம் கூட்டி கொண்டாடுற இதில் காட்டுறதுக்கு பயங்கர சினமாக இருக்குது. சமருக்கு வந்தீங்கன்னா இதுக்கு தண்ணி இருக்காது. ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே. குருவிகள் எல்லாம் கத்துது. இங்கே கயோடி ஒன்று இருக்குது. கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகளை சிலவர்களை அட்டாக் பண்ணுமா. பப்ளிக் வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் கடை. சீ பிளேன் வந்துடுறாங்க போகுது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அங்கால போய் சீ பிளேன் ரன் பண்ணி ஏதாவது ஐலண்டுகளுக்கு போகலாம். இது ஒரு சைட் வியூ. இந்த தோட்டம் போல் இருக்கிற ஏரியா. இஞ்சால அங்கால தெரிகிறான் ராக்கி மவுண்டன்ஸ், நார்த் பெங்களூர். இன்னும் மலையில் ஸ்னோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக போட்டிருக்கான். அந்த ஸ்னோ தெரிகிற மேலே தான் க்ரௌஸ் மவுண்டன். இந்த நார்த் பெங்களூர் அங்கால தெரிகிற சீமோர் Seymour Mountain. அதுதான் எங்களோட லயன்ஸ் கேட் பிரிட்ஜ் உண்டு. ஒரு மிக பழமை வாய்ந்த பிரிட்ஜ். இதால் தான் நாங்கள் நார்த் பெங்களூருக்கு போய் விஸ்லருக்கெல்லாம் இதெல்லாம் போகணும். ఇక్కడ கப்பல்கள் வர்றது இந்த பிரிட்ஜ் கீழால். உயரம் அதே கீழால் கப்பல் வந்து இப்படியே அங்கெல்லாம் பவருக்கு போகும். சீவோல்ன்றது சீவோல் நல்லா அதில் சைக்கிள் ஓட்டுறது போகலாம். இந்த மஞ்சள் ஏற்றிட்டு தான் சல்பர். இங்கே வந்து கூட அப்படியே கப்பலில் ஏற்றி கொண்டு போகணும். ஆக வேண்டி இருக்குது. பயப்படாமல் இதுக்கு கிட்ட போக மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தூரத்தில் நிற்குவேன். லைட் ஹவுஸ் அதில் தெரிகிறது. ஒரு பழைய லைட் ஹவுஸ் இப்போவும் வேலை செய்கிறதாம்.
ஆனால் அதில் சைக்கிள் ரெண்ட் பண்ணலாம் இங்கே வந்தால் அது அப்படியே நீங்கள் கிரெடிட் கார்டை கொடுத்தா அதில் சைக்கிள் பார்க் இருக்குது அதில் கிரெடிட் கார்டை தந்துட்டு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸுக்கு ரெண்ட் பண்ணிக்கொண்டு சுற்றி பார்க்கலாம். இதுதான் எங்களோட பின்பக்க நார்த் பெங்களூர் மேலே இதுகள். இந்த அலைகளோட சத்தம் இது கடல் தண்ணி தான், உப்பு தண்ணி. பசிபிக் ஓசனில் இருந்து அப்படியே சேருது. இப்போ இதைத்தான் பூராட் இன்லெட் என்று சொல்கிறது. இது வந்து இந்த மலையிலேருந்து வர தண்ணி அதெல்லாம் உருகி இதுக்கால போய் அப்படியே பசிபிக் ஓசனோட சேருது. மரங்கள் இதோட கடலோட வந்து அடிபட்டு இதில் அப்படியே கரை ஒதுங்கி இருக்கு. சீ பிளேன் இங்கே நிறைய தீவுகள் இருக்குது. அப்போ அதுக்கு பிளேன் இப்படி சீ பிளேனில் போய்த்தான் அந்த தீவுகளுக்கு போகலாம். நேரி கட்டி இருக்கணும். இதால் இறங்கி நிறவான படிதான். இதால் இறங்கி கீழே நீங்கள் பீச்சுக்கு போகலாம். கீழே தண்ணி வந்து ஒழுகி வருது. இதுதான் பீச் கீழ்ப்பக்கம். மேலால் தான் நடந்து வந்து நாங்கள். இதுதான் சீவோல்ன்றது. எல்லாம் வந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரி ஒன்று இருக்குது. அதில் நான் இப்போ கீழே இறங்கி அதில் ஒரு அதில் இந்த நேரை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இந்த அதில் இருக்கிறதா அந்த நான் உங்களுக்கு மேல் காட்டின நேரை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. அந்த சீவோல் பின்னுக்கு இது சல்ஃபர் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் இருக்கும் கீழே காலில் இருந்து இதெல்லாம் மட்டும். இப்போ நல்ல இங்கே கொஞ்சம் தண்ணி நல்ல கரையோட வருகுது. ரெண்டு வாத்து டக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த நோர்வேல டென்மார்க்கில் இருக்கிற மாதிரி மேமைட் மாதிரி இது ஸ்விம்மிங் லேடி அண்ட் இதுக்கு பேர். அவளோட தலையிலே ஒரு சீகிள்ஸ் கொண்டு வர வந்து இங்கே கேர்ள் இன் வெட் சூட்டுன்ட்டு தான் இந்த சிலைக்கு பேர். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ராக்கி மவுண்டனில் ஸ்னோ இன்னும் இருக்குது. இந்த கேர்ள் இன் வெட் சூட்டுக்கு மேலே ஒரு சீகிள்ஸ் இருக்குது. பின்னால் மஞ்சளாக இருக்கிறது சல்ஃபர். அதுதான் அந்த கேர்ள் இன் வெட் சூட் நீங்கள் முதல் பார்த்தது. இது கிட்டத்தட்ட வந்து டென்மார்க்கில் மேமைட்டுன்னு சொல்லி கல்லில் வச்சிருக்கணும். அது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதுதான் கோப்பன்ஹேகன் டென்மார்க்கில் இருக்கிற த லிட்டில் மேமைட் என்ற ஸ்டாச்சு. இங்கே வந்தால் இதெல்லாம் அப்படி வந்து நீங்கள் இங்கே வாரதாண்டா காரில் வந்தால் பார்க்கிங்கான காசு போகும். ட்ரெயினில் அல்லது பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வடிவாக நின்றுட்டு போகலாம். இந்த உயரம் மட்டும் தண்ணி வரும். தெரிஞ்ச ஈவினிங்கில் இங்கே தண்ணி வந்துடும். இதுக்கெல்லாம் அப்படி இறங்கி நிற்கலாது. பின்னேரம் வந்தீங்கன்னா அப்படி தண்ணி டக் டக்குன்னு வர்றது உங்களுக்கு தெரியும். அதில் தெரிகிறதான் ஒரு சைனீஸ் ட்ராகன் மாரி.
இப்படி வந்து மேலே தொடர் இப்படியே அமெரிக்கா மட்டும் போகல ராக்கி மவுண்டன்ஸ். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட அலஸ்கா மட்டும் போகும். மரம் மாதிரி உள்ளுக்குலாம் இதை பச்சையாக இருக்கும். அப்புறம் அதில் அந்த கொஞ்சம் தண்ணி அடித்து இழுத்து கொண்டு வந்து இதில் போட்டுருக்கு. இதுதான் இந்த இல்லை சீ வீட்டுன்றது. ஸ்பீட் போட் இங்கெல்லாம் தண்ணி கணக்காக வந்துட்டுது. இதில் எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் கவனமாக போனால் சரி. இங்கே பாசி எல்லாம் இருக்குது. வலிக்கு விழ சான்ஸ் இருக்குது. தண்ணி தாழ்ப்பம் இல்லை. இதெல்லாம் தெரியுது. அதான் அந்த லைன் ஸ்கேட் பிரிட்ஜ். இதில் வந்து பச்சை கலரில் இருக்கிறது. அதுக்கு கீழே பெரிய கப்பல்கள் எல்லாம் வரும். அது இங்கே பாசியெல்லாம் இது வழக்கம் இதில் நடந்தா. இது அதனால் மேலே ஏறி போவோம். இதான் இந்த படி. பார்த்தீங்கன்னா பயங்கர குத்தனை போகுது. கருங்கல்லாம் முழுக்க கருங்கல் எழிஞ்சுது மேலையில். படியை பார்த்தீங்கன்னா சரியான அகலம் குறைவு. மேலே ஏறி வந்துட்டேன். இதுதான் ஏறி வந்த படி. இதெல்லாம் நடந்து வந்தேன் நான். உங்களுக்கு இங்கே வந்து நடக்க கஷ்டம் வேண்டாம். நீங்கள் அதில் வந்து இப்படி இந்த குதிரை வாண்டில் வந்து நாங்கள் வந்த என்ட்ரன்ஸில் இப்படி குதிரை வாண்டில் இருக்குது. இதில் ஏறி நீங்கள் இருந்தீங்கன்னா சுற்றி காட்டுவாங்க. ரெண்டு பயங்கர பெரிய குதிரைகள். இந்த சைட்டால் அப்படியே நடந்து ஃபுல்லாக சுற்றி வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஓடுறவா உங்களுக்கு வடிவெல்லாம் விளக்கி சொல்லுவா. ரெண்டு பயங்கர பெரிய குதிரை. அந்த குதிரை இந்த காலை பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே ஒரு வித்தியாசமான குதிரை. அப்படி குதிரையை காணவே இல்லை நான். ஒன்று கருப்பும் ஒன்று ப்ரௌன் லெவல்லையும் அது வடிவாக இருக்குது. காலின மொத்தத்தை ஒரு பெரிய சத்தமே இரும்பு சப்பாத்து போட்டிருக்கு. கேர்ளின் பெட்ஷீட்னு சொல்லி இந்த இருக்கிற கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் டென்மார்க்கில் இருக்கிற மேமையிலும் 1972ஆம் ஆண்டு இதில் வச்சவ. அந்த சீகிள்ஸ் இன்னும் அப்படியே ஆக மேலே இருக்குது. இன்னும் பறக்கவே இல்லை. இந்த சில வச்ச மாதிரி ஆடாமல் அசையாமல் இருக்குது. சட்டையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. தலையில் ஒரு கொண்டை உண்டு. வடிவாக இருக்குது. பெரிய கால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படி கண்டிருப்பீங்களோ தெரியாது. இப்படி கால் வந்து நிட்ட மாதிரி அதில் நல்லா வடிவாக இருக்குது. இதில் இப்படி வந்ததுக்கு நடந்து தெரியல. நீங்கள் இதில் பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு. இங்கெல்லாம் நிறைய இப்படி இருக்கிறதுக்கு கதிரையெல்லாம் வச்சிருக்கணும். இதில் யாரோ அந்த ஃப்ளைவரை வச்சிருக்கணும். இதுதான் ஸ்டான்லி பார்க்கில் என்னென்ன பார்க்கலாம்ட்டு வார வழியிலேயே எடுக்கலாம். முழு இதுவும் இதில் இருக்குது. பார்த்த குதிரை வண்டியில் என்ன மாதிரி அதுக்கு புக் பண்ணுற எவ்வளோ காசு
சகல இது நீங்கள் இந்த பிளேயர் எடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன அந்த எங்கே பார்த்தீங்கன்னா இதில் எங்கே போகலாம் சகல இதுவும் இருக்குது. நம்ம இங்கே வாரதுன்னா முதல் இதில் இந்த ப்ரொன்ச் வேறு எடுத்தீங்கன்னா இந்த கமீலியா பூக்கள் பெயிண்ட் அடிக்காத ஒரு முழு நேரம் உண்டு. இப்போ இங்கே இதில் ரெண்டு பார்த்தா டவுன் ஸ்கைலைன் தெரியும். இதுதான் அந்த டவுன் ஸ்கைலைன் சைக்கிளில் இருக்கிற மாதிரியே. தண்ணிக்குள்ளே ஒரு பெட்ரோல் செட் இருக்குது செவரன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்கள் அலஸ்கா க்ரூஸ் ஷிப் எல்லாம் துளிர் விட்டு ஒரு குருத்து பச்சை கலரில் இருக்குது. இதுதான் எங்களோட கனேடியன் மேப்பிள் ட்ரீ. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கண்டெய்னர் ஷிப் ஒன்று வந்து அதில் சாமான் இறக்கி கொண்டு நிற்கு. ஷிப்பில் ரெண்டு தண்ணிக்கு இறங்க போகுது. அங்கிட்டு வருது. பின்னால் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப் நிற்குது. இது ரெண்டும் அலாஸ்காவுக்கு போகிறதான். இது சாட்டர்டே இல்லை சண்டே தான் வெளிக்கிடும். இந்த இதுகளில் கமீலியா சின்ன பூக்கள் புல்லோட பச்சை பசையிலண்டு வடிவாக இருக்குது. இங்கேயும் இந்த தண்ணி போத்தில் பிரச்சனை காவித் பிரச்சனை இங்கேயும் இருக்குது. சனம் ஒன்றும் பெருசாக இதன்ற இல்லை. பேருக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா பச்சை புல்லுக்குள்ள கமீலியான்னு தான் சொல்கிறேன். இதில் இந்த பெரிய கமீலியாம் இருக்குது. அதில் டீ எல்லாம் வச்சு குடிக்கிறவன் நல்லதாம். ஒரு சில வச்சுட்டு என்னன்னு போய் பார்ப்போம். ஹாரி வின்ஸ்டன் ஜெரமி அண்டு கனேடியன் ரன்னர். இதுதான் அவற்ற வேர்ல்ட் ரெக்கார்ட். 6 வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சுருந்துருக்குறேன். அவற்றுக்காண்டி சில வச்சிருக்கணும். இதில் ஒரு குதிரை வண்டி. அப்போ பார்த்தது கருப்பும் ப்ரௌன் கலரும். இப்போ வர்றது இன்னொன்று. இப்படி நீங்கள் வந்தால் இந்த குதிரை வண்டி பயணம் செய்யலாம். உங்களை நடக்க இயலாடணும். Stanley Park with AA Horse and Carriage Limited. குதிரை இந்த மனம் ஒன்று மணக்குது. இதுக்குள்ளேயே இந்த குதிரைக்கு தொழுவம் எல்லாம் இருக்குது. அங்கால இருக்குது. நான் அப்புறம் அடுத்த முறை ஒன்றில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து இவ்வளோ பெருசண்டு. இதுக்கு மேலே எல்லாம் அப்படியே சோடிச்சு இல்லை வடிவான இதுகள் எல்லாம் போட்டு வடிவாக வச்சிருக்கணும். இன்னும் பெரிய குதிரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதான் அந்த குதிரை வண்டில். இதான் அந்த இது பின்னுக்கு நின்றும் பார்க்கலாம். இதான் இந்த கொம்பனின் வேர். இதான் இந்த குதிரை வண்டில். வடிவ சீட்டெல்லாம் போட்டிருக்கணும். Oh, nice. Oh, so you know exactly what I mean, right? It's hard to pinpoint it with words, but you go through the city personally. இப்படி ஒரு குதிரையாக பார்த்ததே இல்லை. பெரிய குதிரை. குதிரைக்கு அந்த நேராக பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருக்கணும். முன்பக்கம் காலை பார்த்தீங்களா
கீழே இந்த லாடம் அடிச்சிருக்கணும், அந்த ஹோஸுன்றது ரெண்டும் வடிவாக இருக்குது. பின்னால் அதையும் பாருங்க நிற்குது அந்த 2 குதிரையும், அழகான குதிரை அந்த வண்டில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விலை இருக்குது, அந்த குதிரையின் விலை பார்க்குறாரு என்னவன் செய்கிறான்னு. இந்த குதிரை வண்டில் முக்கியமான இடங்களில் நிற்கும். அப்போ நீங்கள் இதில் வந்து அப்படியே இறங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் சொல்லுவேன் நம்ம இவ்வளோ நேரம் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏறி திருப்பி அடுத்ததுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கல்லுகள், மரத்தின் வேர்கள் இதெல்லாம் போட்டு வடிவ அலங்கரித்து வச்சிருக்கணும். இது ஒரு பழைய விழுந்த மரம் உண்டு, இதெல்லாம் இப்படி கடலில் அடித்து கொண்டு வந்த மரங்கள். இதை நான் சொன்ன அந்த இங்கே வந்தால் நீங்கள் சைக்கிள் இதில் வந்து இப்போ கிரெடிட் கார்டை இதாண்டு இதில் நீங்கள் சைக்கிள் ரெண்ட் பண்ணலாம். இந்த இதில் இருக்குது, திருப்பி ஒரு இடத்துல ஒன்றே பார்க் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ரெண்ட் பண்ணுற இடம். இங்கே நீங்கள் வந்து சைக்கிள் இதில் போட்டிருக்கான என்ன மாதிரி ரேட்டாண்டு நீங்கள் ரெண்ட் பண்ணி இதுக்கு ஓடி தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல ஒன்றே விடலாம். ஸ்டான்லி பார்க்கில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹலோ ட்ரீ அண்ட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது வந்து வெஸ்டர்ன் ரெட் சீடர். பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழசன்னம். இது அதான் இந்த உள்ளதுலேயே இந்த பார்க்கில் இருக்கிற ஓல்டஸ்ட் மரமாக. இந்த மரம் விழா முதல் இது இந்த சுற்றளவு 50 அடியாம். இப்போ இந்த மரத்தை பற்றி நீங்கள் தெரிகிறாண்டால் இதில் நீங்கள் பவுஸ் விட்டு இதை பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற படங்கள்னால் இந்த மரம் விழுந்தா பிறகு அதில் யானையை கொண்டு வந்து விட்டு படம் எடுத்திருக்கணும், ஆக்கள் நின்று படம், பெரிங்குக்கு படம், கார்களை விட்டு படம் எல்லாம் எடுத்து அதை இப்போ அந்த அதில் டிஸ்பிளேயில் வச்சுருக்கணும். இதுதான் அந்த மரம். இது அது ஒரு காற்றடித்து விழுந்ததான். இப்போ இல்லை இது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கம்பிகள் எல்லாம் வச்சு இதாக இருக்கிறோம். நான் மரத்தின் நடுவுக்கு வந்து நிற்கிறேன். மரத்தின் நடுவில் நிற்கிறேன். உள்ளுக்குள்ள இந்த கோதுக்குள்ள வருது. இது வந்து இதில் இருந்து அதில் பார்த்தால் ஒரு 12-15 அடி வரும். 1000 வருஷம் பழைய ஒரு மரம், ரெட் சீடர்ன்றது. காற்று அடித்ததில் விழுந்ததாம். அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் நான் வீடியோவில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே ஸ்டான்லி பார்க்கில். இங்கே வந்தால் இதை பாருங்கள். இது நீங்கள் ஸ்டான்லி பார்க்க பார்த்துட்டு ரோஸ் கார்டன் போகாமல் லயன்ஸ் கேட் பிரிட்ஜுக்கு மேலால் வந்தீங்கன்னா தான் இதை பார்க்கலாம். இதை அப்படியே போய் இங்கிலீஷ் பே, செகண்ட் பீச் அதுகளுக்கு போகும், ஸ்பானிஷ் பேங்க் அதுகளுக்கு. ஏறி இந்த ஸ்டான்லி பார்க்கில் ஹில்லுக்கு வந்துட்டோம், ஈரமான இடத்துக்கு. பார்த்திங்கன்னா கப்பல்கள் எல்லாம் ஆங்கரில் நிற்குது. இதெல்லாம் வெயிட் பண்ணுது உள்ளுக்குள்ளே ஹாவருக்கு போய் சாமான்கள் இறக்குறதுக்கு. அதில் அங்கே எல்லாம் பிஸியாக இருக்கிறபடியாக அதில் இப்படி இதுக்குள்ள இப்படி ஆங்கரில் விடுவாங்க. பிறகு தான் வந்து கூட்டி கொண்டு போய் உள்ளுக்குள்ளே நிறைய கப்பல்கள் நிற்குது. இந்த சீவோல் அதால் நடந்து வந்தால் இதால் இப்படி போகலாம். இந்த கீழே இப்போ நாங்கள் மேலால் காரில் வந்து உயரத்தில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான இடம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் மனதுக்கு.
இருந்து ஆறுதலை இந்த பெஞ்சல் வழியாக இருந்து இடங்களை பார்த்து ரசித்து பார்த்து போகலாம். நீங்கள் இப்போ பார்த்தது எங்களோட பெங்களூர் ஸ்டான்லி பார்க். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.